இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் வழி பிறக்கும் வனாந்தரத்தில். விடுதலை நிச்சயம், வேத சத்தியம், அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். இனி எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. பின் குறிப்பு: இடம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல், மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,775. தொடர்புக்கு 9791028855 மற்றும் 7448754484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 84 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு தான் எதுவும் நடக்கலைன்னு. ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? பிரதர், பொய் சொல்றவனுக்கும் ஃப்ராடு பண்றவனுக்கும் ஏமாத்துறவனுக்கும் எல்லாம் நடக்குது பிரதர். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். தவறு செய்யக்கூடாது, நேரான வழியில தான் போகணும். வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் வாங்கக்கூடாது, யாருக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படின்னு வேதத்தை படிக்கும்போது நான் ஆண்டவருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நேர்மையாக இருக்கிறேன் பிரதர். ஆனால் எனக்கு ஒன்றுனா அது நடக்கவே மாட்டுக்கு. ஆனால் பாவத்தை செய்கிறவன், தவறை பண்ணுறவன், அநியாயம் பண்ணுறவனுக்கு எல்லாம் நடக்குதுன்னு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார்னு இருக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உங்க உயர்வுக்கு வேணா கொஞ்சம் லேட் ஆகலாம், உங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு வேணா பதில் கொஞ்சம் தாமதமா வரலாம். ஒருவேளை நீங்க நினைச்ச நேரத்துல அது நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு கர்த்தர் எதை தந்தாலும் பெஸ்டானதை தான் தருவாரு. ஏன்னா நீங்க உங்க வேலையில உண்மையா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்க, உங்களுடைய ஊழியத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மையை வழங்க வேண்டிய நேரத்துல வழங்குவார். ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கிறவனும் ஏமாத்தி உயர்வுகளுடைய உயர்வெல்லாம் கொஞ்ச நாள்ல போயிரும் சிஸ்டர், பிரதர். ஆனா உண்மையா இருந்து நீங்க இன்னைக்கு கஷ்டப்படலாம். மற்றவங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களெல்லாம் முன்னாடி போயிருக்கலாம். அவன் போட்டு கொடுத்து முன்னேறி இருக்கலாம், பணத்தை கொடுத்து முன்னேறி இருக்கலாம், கூஜாவை தூக்கி முன்னேறி இருக்கலாம். ஆனால் நேர்மையாக நீ வாழ்கிற பாரு, பைபிளில் சொல்லியிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. இன்னைக்கு வரையும் ப்ரொமோஷனுக்கு வரலன்னு கவலைப்படுறியா? கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்படுறியா? இன்னைக்கு வரையும் எனக்கு வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்படுறியா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் உனக்கு நன்மைகளை வழங்குகிற மாதமா இருக்கும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மாதமா இருக்கும். உத்தமமாய் நடக்கிற உனக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உனக்கு நன்மைகளை அவர் தருவார். நீ சாட்சி சொல்ல போற. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உத்தமமாய் இந்த பிள்ளைகள் நடக்கிறார்கள். உயர்வை காண கர்த்தர் அனுகிரகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.